அல்ஹம்துலில்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாம குர்ஆன்ல இருந்து சூரா 18 குகைவாசிகள் அதுல 15வது வசனத்த பார்ப்போம். இந்த குகைவாசிகள் கடவுள மட்டும் வணங்குனவங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதே மாரி 2வது அந்த 3 கடவுள் கொள்கைய வலியுறுத்தும்போது, அந்த மக்களை எதிர்த்து நின்று கடவுள மட்டும் வணங்கணும் அப்படின்னு சொன்னவங்க. இந்த குகைவாசிகள்ல 18, 15ல நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடம் இருக்கு. இந்த குகைவாசிகள்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இருக்கு. அத கடவுள் நமக்கு 18, 15ல சொல்லி தராங்க. இந்த குகைவாசிகளுடைய ஒரு உரையாடல நமக்கு சொல்லி தராங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன பண்ணணும், எல்லா நிலைகள்லயுமே இந்த உரையாடல நம்ம ஞாபகத்துல வச்சு ஒண்ணொண்ணுத்தையும் நம்ம செய்யணும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹாஉலாயி கௌமுனா. ஹாஉலாயினா இந்த கௌமுனா நம்முடைய மக்கள். அல்லது சகோதரர்கள், அல்லது நம்முடைய சமுதாயத்தினர். எப்படி சொன்னாலும் அது ஒண்ணுதான். சரியா? ஹாஉலாயி கௌமுனா. இந்த நம்முடைய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மக்கள் என்ன பண்றாங்க, அவங்களுடைய மக்கள் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. இத்தகசு எடுத்துக்கிறாங்க. ஏற்கனவே இந்த இத்தகசுவ பத்தி நம்ம பார்த்துட்டோம். எடுத்துக்கிறது. ஓகேவா? உறுதியாக எடுத்துக்கொள்ளுதல். எடுத்துக்கிறாங்க. மின் தூனிஹி ஆலிகத்தன். இந்த மின் தூனிஹி அப்படிங்கிறது கடவுளுடன், அவருடன், கடவுளுடன் நம்முடைய மக்கள் என்ன பண்றாங்க? எடுத்துக்கிறாங்க கடவுள்களை. சரியா? ஏற்படுத்திக் கொள்ளுதல் அல்லது எடுத்துக்கொள்ளுதல். 2 அர்த்தமே வரும். என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, இந்த ஹீங்கிறது இது வந்து கடவுள குறிக்கிற ஒரு வார்த்தை. அவர், அவருடன். சரியா? இது கடவுள குறிக்கிற ஒரு வார்த்தை. குர்ஆன் முழுக்க இந்த கடவுள குறிக்கும்போது, இந்த ஹீங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஞாபகத்துல வச்சு குல் குல் ஹுவல்லாஹு அஹதுன்னு நம்ம சொல்றோம் தெரியுமா? அந்த ஹூன்னு சொல்லும்போது அது மர்ஃபூ ஃபார்ம்ல இருக்கும். மஜ்ரூர் ஃபார்ம்ல வரும்போது ஹியா அது மாறிடும். மின் தூனிஹி கடவுளுடன் அல்லது அவருடன் தெய்வங்களை. இல்லைன்னா கடவுள்களைன்னு ஒரு வார்த்தை இல்லை. சரியா? தெய்வங்களை. தெய்வங்களை அவங்க என்ன பண்றாங்க? ஏற்படுத்தி கொள்றாங்க அல்லது எடுத்துக்கிறாங்க. இதுதான் இந்த குகைவாசிகளுடைய முதல் கருத்து. நம்முடைய மக்கள் என்ன பண்றாங்க? கடவுளோடு மற்ற தெய்வங்களை அல்லது கடவுளுடன் வேற தெய்வங்களை ஏற்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய முதல் பாயிண்ட். இதை சொல்லிட்டு அடுத்த விஷயம் பாருங்க. லவ்லா அப்படி அவங்க செஞ்சாலும் அப்படி இருக்கும்போது யாத்துனா யாத்துனா அப்படின்னா அவங்க கொண்டு வர்றதில்லை. அவர்கள் அவ்வாறு கடவுளோடு தெய்வங்களை ஏற்படுத்துகிற அந்த மக்கள் என்ன பண்றாங்க? அவர்கள் ஒருபோதும் கொண்டு வருவதில்லை. என்னத்தை கொண்டு வரலன்னு அவங்க சொல்றாங்க? கடவுளோடு மற்ற தெய்வங்களை ஏற்படுத்துகிற மக்கள் ஒருபோதும் கொண்டு வரலன்னு ஒன்று சொல்றாங்க. என்ன கொண்டு வரலன்னு சொல்றாங்க? அது அடுத்த பிரேஸ்ல அது சொல்லப்படுது. அலைஹிம் அவங்க கொண்டு வரதும் இல்லை, அவங்கள்ட்ட இருக்கவும் இல்லை. என்ன இருக்கவும் இல்லை? பி சுல்தானின் பைனின்
கடவுளோட வேற தெய்வங்கள ஏற்படுத்துறவங்கள்ட்ட, அவங்க செய்ற அந்த செயலுக்கு, அவங்க கிட்ட எந்த ஒரு அத்தாட்சியும் இல்ல, ஆதாரமும் இல்ல. அத அவங்க லவ்லா யாத்துனா, அத அவங்க நம்மகிட்ட சமர்ப்பிக்கிறதும் இல்லை. இதுலருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, கடவுளோடு வேறு ஒருத்தர தெய்வம்னு சொன்னாலோ, அல்லது கடவுளோடைய கடவுளோடு இவரும் தெய்வமா இருக்காரு, இல்ல கடவுளோட இவரும் இரட்சகரா இருக்காரு. கடவுளுடைய வார்த்தையோடு இவரோட வார்த்தைய நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படின்னு எந்த ஒரு விஷயத்த மக்கள் கொண்டு வந்தாலும், நம்முடைய மக்கள் கொண்டு வந்தாலும், இதான் இங்க பாடம். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு இமாம்களும், ஒவ்வொரு மத போதகரும், ஒவ்வொரு ரப்பானியனும், சரியா? ஒவ்வொரு ரப்பாய்களும் இன்னைக்கு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு எது புரியுதோ, அத தான் அவங்க கிட்ட வரவங்கள்ட்ட திணிக்கிறாங்க. அப்படி திணிக்கும்போது, அந்த திணிக்கப்படுற மக்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த குகைவாசிகள்ல இருந்து நம்ம கத்துக்கிறோம். என்ன சொல்றாங்க, கடவுளோடு வேற தெய்வங்கள ஏற்படுத்திக்கிறாங்க. ஆனா, அவங்க நம்ம கிட்ட கொண்டு வரவே இல்ல. இங்க பாருங்க, லவ்லா யாத்துனா அப்படின்னா, அவர்கள் ஒருபோதும் கொண்டு வருவதில்லை. யார்கிட்ட? நம்மிடம். எந்த ஒரு அத்தாட்சியையும் கொண்டு வரல, எந்த ஒரு ஆதாரத்தையும் கொண்டு வரதில்ல. இது இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, இப்ப குரான்ல இல்லாத ஒண்ண ஒருத்தர் உங்கள்ட்ட போதிச்சாருன்னா, முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? அவர்கிட்ட உன்னுடைய ஆதாரத்த சமர்ப்பி. இது நீங்க சொல்றதும் நிரூபிக்கப்பட்ட வார்த்தை தான். அப்படிங்கிற ஒரு ஆதாரத்த சமர்ப்பிங்க. அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். அன்னைக்கு அந்த ஓடி கடவுள் மட்டும்னு சொல்லி போய் ஒளிந்த குகையில ஒளிந்த மக்கள் என்ன கேட்டிருக்காங்க? கடவுளோட இன்னொரு கடவுள ஏற்படுத்துறாங்க. அதுக்கு அந்த மக்கள் என்ன பண்ணல? நமக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கல. அவங்கள்ட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. அப்படிங்கிற இந்த மகத்தான ஒரு பாடத்த நமக்கு சொல்லி தராங்க. சொல்லிட்டு, ஃபமன் அஸ்லமு மிம்மனிஃப்தரா அலல்லாஹி கதிபா அப்படின்னு கடவுள் முடிக்கிறார். சரியா? கடவுளின் மீது அநியாயமாக இட்டுக்கட்டுபவனை விட, சரியா? அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? அப்படிங்கிறது தான் இந்த 2 ஃப்ரேஸ். ஃபமன் ஃபமன்னா யார் இருக்க முடியும்? ஃபமன் அஸ்லமு. இந்த அஸ்லமுங்கிறது ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி. சரியா? கம்பேர் பண்றது. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கம்பேரேட்டிவ் அல்லது சூப்பர்லேட்டிவ். இந்த மாரி இந்த அஸ்லமு 2 பேர் வந்தா சூப்பர்லேட்டிவ் கம்பேரிட்டிவா யூஸ் பண்ணலாம். இல்லன்னா சூப்பர்லேட்டிவா யூஸ் பண்ணணும். அதான் இந்த இடத்துல கடவுள் என்ன சொல்றாங்க? அவன விட மிகப்பெரிய அநியாயக்காரன் எவன் இருக்க முடியும்? இருக்கறதுலே உச்சகட்டமான ஒரு அநியாயக்காரன் சூப்பர்லேட்டிவ் டிகிரில சொல்றாங்க. அவன விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யாருமே கிடையாது. அவன் தான் இருக்கறதுலே மிகப்பெரிய அநியாயக்காரன். என்ன? கடவுள் மேல அந்த அநியாயக்காரன் என்ன பண்றான்? அந்த மிகப்பெரிய அந்த அநியாயக்காரன் எப்படிப்பட்டவன்னா, மிம்மனிஃப்தரான்னு சொல்றாங்க. சரியா? அவன் கடவுள் மேல என்ன பண்றான்? இட்டு கட்டுறான். எத? பொய்கள. கடவுளின் மீது பொய்களை இட்டுக்கட்டும் அந்த ஒருவர் இருக்காரு தெரியுமா? அவரை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? அப்படின்னு சொல்லி இந்த வசனம் முடியுதுங்க. அப்ப நம்ம இதுலருந்து என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, கடவுள் கொள்கை, கடவுள குறித்த செய்தி அப்படின்னு வந்தா, அதுக்கு ஆதாரத்த கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. இத தான் அன்னைக்கு கடவுளுடைய அடியார்களான இந்த குகைவாசிகள் கேட்டாங்க. என்னன்னு கேட்டாங்க? கடவுளோட வேற தெய்வங்கள ஏற்படுத்துறாங்க. அதுக்கு அவங்க நம்மகிட்ட எந்த ஒரு ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கலையே! அப்படின்னு சொல்றாங்க. இத வச்சு நம்ம என்ன பண்றோம்? நம்ம என்ன கத்துக்கிறோம்? நம்மகிட்ட வந்து இது கடவுள் சொன்னது தான். இதுவும் கடவுள்ட்ட இருந்து வந்தது தான். சரி இந்த வார்த்தைகளும் கடவுளுக்கு இந்த குரான் அல்லாத இந்த வார்த்தைகளும் கடவுளுடைய வார்த்தைகள்னு நம்ம நம்பி பின்பற்றணும் அப்படின்னு அவங்க யாராச்சும் நம்மகிட்ட கூறுனா, நம்ம என்ன பண்ணணும்? உங்களுடைய ஆதாரங்கள சமர்ப்பிங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இதுதான் நம்ம 18ல 15ல இருந்து கத்துக்கிறோம். குகைவாசிகள்ல இருந்து. இன்னும் நெறைய பாடம் குகைவாசிகள்ல இருக்கு. அது ஒன் பை ஒன்னா நம்ம இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுனாங்கன்னா, கடவுள் நாடுனாங்கன்னா நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.